வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1155ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இதுதான் ஒன் பீஸோட கடைசி எபிசோட். ஒன் பீஸோட கடைசி எபிசோட் சொல்றதை விட சீசன் 1ஓட கடைசி எபிசோட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து 3 மாசம் கழிச்சு ஒன் பீஸ் திருப்பி வரும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் அனிமே மாதிரி வந்துடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு குறிப்பிட்ட எபிசோட் மட்டும்தான் வரும். வார வாரம் இனிமே ஒன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா வராது. அது நினைக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்குது. கஷ்டமா தான் இருக்குது, வேற எதுவும் சொல்ல முடியாது. ஸோ வார வாரம் வந்திருந்ததுல இதுதான் வந்து கடைசி எபிசோடு. அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் எங்க போகுதுன்னா, நம்ம ஜோரோ கிட்ட எல்லாம் போகுது. ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து குடிச்சுன்னு இருக்கிறான். அப்போ மத்தவன் வந்து என்ன சொல்றான், மத்தவன் கூட யாரா இருக்கிறான், பிராங்கி இருக்கிறான், அதுக்கு அடுத்து ஜிம்பே வந்து இருக்கிறான். பார்ட்டி வந்து முடிஞ்சிச்சு போலகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ சொல்றான். அப்ப அவங்க அதுக்கு ஆமா வெறும் ஒரு ட்ரிங்க் மட்டும் தான் குடிச்சிருக்காங்க, அதுக்கடுத்து பார்ட்டி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபி வந்து பண்ண சொல்லியிருப்பான். ஏன்னா வெகாப்பங்க காப்பாத்துறன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருப்பான். ஆனா அவரை காப்பாற்ற முடியாம அவர் வந்து இறந்து போயிட்டு இருப்பார்ல. சோ அந்த சோகத்துல பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிராங்கி என்ன சொல்றான்னா, நம்ம அங்கே தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அங்க 5 எல்டர்ஸ் இருந்தாங்க, அட்மிரல் வேற இருந்தான், அதுக்கடுத்து CP0 இருந்தாங்க, செராஃபிம்ஸ் வந்து இருந்தது, அதுக்கடுத்து எத்தனையோ வாட்ஷிப் வேற இருந்தது. எப்படி நம்ம அங்கே தப்பிச்சு வந்தோம் என்ன நம்ப முடியலன்னு சொல்லிட்டு பிராங்கி சொல்றான். அண்ட் ஜிம்மே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்றான். ஆனா ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் எம்பரர் ஆயிட்டான், ஒரு வயசான தாத்தா செத்துக்கெல்லாம் ஒருத்தர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து சொல்றான். இவங்க எல்லாம் அடப்பாவேன்ற மாதிரி பாக்குறாங்க. இதுக்கடுத்து சீன் எங்க போனா நம்ம உச்சிக்கிட்டையும் கக்குக்கிட்டையும் போகுது. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அடிபட்டு இருக்குதுல்ல. ஸோ ஃபுல்லா பேண்டேட் சுத்தின்னு வராங்க. மற்ற சைபர் பிளேஜன்ஸ் வந்துட்டீங்களா? அப்ப சூசியை வந்து தேடுறானுங்க. சூசி எங்கன்னு சொல்லி கேட்டவொடனே நம்ம உச்சி என்ன சொல்றான்னா, நான் வந்து அவளை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்ல வந்து பாக்குறாங்க. இதுக்கடுத்து சீன் எங்க போனா நம்ம எட்டுக்கால் பூச்சிக்கிட்டு போகுது. அப்ப அவன் வந்து மற்ற வயசு கூட்டு வச்சு பேசினுக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இங்க நம்ம எதுக்கு வந்தோமோ எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். யோர்க்கு இருக்கிறதுனால பங்கர கடப்பு நம்ம கையில இருக்குது, பவர் ஸ்டேஷன் நம்ம கையில இருக்குது, அதால மதர் ஃபிளேம் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜுவல்லரி பாணி, அதுக்கு அடுத்து நம்ம லூஃபி அவளை தப்பிக்க விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆமா எங்களை மன்னிச்சிருங்க, இவ்வளவு பேர் இருந்தும் எங்களால அதை பண்ணி முடிக்க முடியல, எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்பாஃப் நாங்க போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சின்னு வரோம்னு சொல்லிட்டு மத்த வயசு அடுப்புகள் வந்து சொல்றாங்க. குறிப்பா சொன்னா டாவர்மேன் வந்து சொல்றான். அப்ப சாட்டர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எல்பாஃப் வந்து நம்ம போக போறது கிடையாது, எதை நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க தப்பிச்சு போனது கிடையாது, வெகாப்பாங்கோட டெலகாஸ்ட் வந்து நம்ம தடுக்காம விட்டதுதான் சொல்லிட்டு நம்ம சாட்டன் வந்து சொல்றான். அதை கேட்டவங்க எல்லாம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து சாட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அயன்ஜென் ஸ்டார்ட்ட தப்பிக்க வச்சதே எனக்கு லைட்டா ஷாக்கிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி சீன் காட்டுறாங்க. அப்ப சில சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, இந்த அயன்ஜென்ட் வந்து மேரி அட்டகாசம் பண்ணிச்சு ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த டைம்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜெயண்ட் ரோபோட்டை அழிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சாட்டன் வந்து இல்ல அதை வந்து அழிக்காதீங்க, இதை எடுத்துன்னு போய் ரிசர்ச் பண்ணுங்க, அதோட டெக்னாலஜி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால இது வந்து போய் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லிக்கிறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. சோ எந்த அயன் ஜெயண்ட் எந்த ஜெயண்ட் ரோபோட் காப்பாத்தினாரோ அதே ஜெயண்ட் ரோபோட் தான் வந்து இப்ப ஸ்டார்ட்ஸை காப்பாத்திருக்குது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திருக்குது. அதை வந்து சாட்டன் யோசிச்சு பாக்குறாரு. அப்ப டாவர்மேன் வந்து என்ன கேட்கறாரு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா வெகாபங்க டெலகாஸ்ட்ல வந்து போயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சந்தேகம், வெகாபங் சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. சோ அதை கேட்ட உடனே சாட்டன் கடுப்பாயிடுது. அதனால ஹாக்கியை ரிலீஸ் பண்றாரு. டாவர்மேன் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் விழறாரு. சோ இதுக்கடுத்து சீன் எங்க போனா நம்ம யோர்க் கிட்ட போகுது. யோர்க் வந்து மயக்கத்துல இருந்திருப்பாள்ல, ஜாவியோட ஹாக்கி ஃபீல் பண்ணவருமா, இப்ப கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்து ஒரே பனிமூட்டமா இருக்குது. பனிமூட்டன்றதோட புகை மூட்டமா இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குற வருமா வந்து இது கிளவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அதுக்கடுத்த ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடறா. அது என்னதுன்னா, இவளை வந்து ஏமாத்த போறாங்கன்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வேகமா ஓடுறா. ஆனா அவளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிசன் அவன் வந்து இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கான். அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பங்கர கடை வந்து தனியா கைட்டிட்டு எடுத்துக்கின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் கிளவுட ஃபிட் பண்ணிட்டு அந்த கிளவுட் ஃபுல்லா இருக்குது. சோ அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா பறந்து போது எக்கேட விட்டுட்டு அதை பார்த்தோன்னு இவருக்கு வந்து அடப்பாவி என்ன ஏமாத்திட்டான்ற சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறா. நம்ம எடிசன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா அங்கேருந்து அழகா பறந்து போறான் அவகிட்ட தப்பிச்சுட்டு. அதுக்கடுத்து நம்ம எடிசன் ஷாக் ஆகிட்டு அட்லஸ் கிட்ட பெத்தாரசிட்ட வந்து பேசுனுறான். அவன் வந்து இறந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் அவன் சாவு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபார்ம் மட்டும்தான். அவன் வந்து மென்டல் வேவ்ஸ் வழியாவும் கனெக்ட் ஆயிருக்காங்கல்ல. சோ அது வழியா வந்து பாத்தீங்கன்னா பேசுனுறான். சோ அந்த மாதிரி பேசிட்டு அந்த பையன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு பத்தி பேசுறாங்க, மத்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கடுத்து அவன் என்ன பண்றான்னா, இறந்துட்டாங்களா அவங்களாம், சோ அவனோட பாடி பார்ட்ஸ் ஒண்ணு எடுத்து கூட கனெக்ட் பண்ணிக்கிறான். சோ கனெக்ட் பண்ணிட்டு பாக்கிறதே காமெடியா இருந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். எடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்காவோட
உடம்பு, அதுக்கடுத்து அட்லஸோட கை, பித்தரஸோட கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்து வச்சுன்னு இப்ப எல்லாம் கலந்த கலவையா அவன் வந்து இருக்கிறான். சோ அதுக்கடுத்து நம்ம எடிசன் வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஐலண்ட் கடல்ல பறந்துக்கின்னு அவன் வெதரியாவை நோக்கி போறான். சோ இதுக்கடுத்து சீன் மேரி ஜோய்ஸுக்கு போகுது. அங்க சல்சைட் போறவங்கலாம் அலப்புற பண்ணிருக்காங்க சாப்பாடு வரலன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம டீட்டெயில பார்க்க தேவையில்ல. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா ரூம் ஆஃப் அத்தாரிட்டிக்கு போகுது. நம்ம ஃபைல்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து போகுது. ஆனா இது அநியாயங்க, எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சீட்டு காலியா இருக்குது, ஒரு சேர் காலியா இருக்குது, உட்காரலாம். ஆனாலும் மார்ச் நிக்க வச்சுக்கிறானுங்க. எனக்கு பார்க்கவே பாவமா இருக்குது. அவனும் ஒரு ஃபைல்டர் தான், உட்கார வைங்களான்னு சொல்லிட்டு தோணுது. அவன் யாரும் இல்லாதப்போ உட்காந்துருந்தா அவன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சு தோத்துட்டு எந்திரிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்திரிச்சு நின்னுக்கிறான். சோ அந்த டைம்ல கார்லிங் வந்து வரான், வாழைப்பழம் வருது. வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட லெட்டா கொஞ்சம் திமுறா பேசுறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்ப அவன் வந்து கார்லிங் என்ன பேசுகிற, நீ யார்கிட்ட பேசுறன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கார்லிங் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு புது ஆர்டர் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான். புது ஆர்டரா, யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு கார்லிங் சொல்றான் அப்படின்னா, யோருக்கு இனிமே என்னோட கட்டுப்பாடு கீழே வந்து இருப்பா, ஏன்னா நான் தான் புது டிஃபென்ஸ் சயின்ஸ் வாரியர் கார்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப என்ன சொல்றேன் நீன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறாங்க. அப்ப கார்லிங் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இனிமே நான் தான் ஒன் ஆஃப் த ஃபைல்டரு அப்படின்னு சொல்லிட்டு கார்லிங் சொல்றான். சோ கார்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்டரா வந்து ஆயிட்டான். சோ கார்லிங் ஃபைல்டர் ஆயிட்டான் அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு ஃபைல்டர் வந்து சாவணும். சோ அப்ப சீன் எங்க போகுதுன்னா நம்ம எட்டுகால் பூச்சி கிட்ட போகுது. சோ எட்டுகால் பூச்சி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு அவனை சுத்தி வந்து ஒரு புகை மூட்டமா வருது. அவன் வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிற எல்லா வயசு நம்பர்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாட்டன் கத்தினே இருக்கிறான். இது சிம்பிளா இங்க நடக்கிறது சொல்லணும் அப்படின்னா, அவனோட உயிரை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஈமோக்கா சாட்டனோட உயிரை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்து அவனை வந்து கொல்றான். அப்ப சாட்டன் வந்து ஈமோக்கா கிட்ட வந்து பேசுறான். ஈமோசம்மா என்னாச்சு, என்ன வந்து கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சாட்டன் சொல்றான். அப்ப ஈமோக்கா வந்து என்ன சொல்றான்னா, சாட்டன் ஜாய்பாய் வந்து எப்படி தப்பிக்க விட்ட, அதை நீ பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். அப்ப சாட்டன் அதுக்கு இல்ல என்ன வந்து மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். எனக்கு மெர்சி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஆனா ஈமோக்கா வந்து கொஞ்சம் கூட அவன் சொல்றத காதுல வாங்காம அவனை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிறான். அவனோட உயிரை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துடுறான். அதுக்கடுத்த ஃப்ரேம் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கத்தினுக்கிறான். அதுக்கடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டன் வந்து புரூக் மாதிரி ஆயிட்டான். ஃபுல்லா எலும்பு கூடு மட்டும் தான் அங்க இருக்குது. சாட்டனே வந்து காணாம போயிட்டான். சோ சாட்டன் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஆக்சுவலா இதை பத்தி நினைக்கிறப்ப லைட்டா சோகமாலாம் இல்ல, பட் அவனை பத்தி கலாய்க்க முடியாது, அவனை வந்து திட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப கஷ்டமா இருக்குது. இவன் சாக வேண்டிய ஆள் தான், பட் இனிமே எட்டுக்கால் பூச்சி பார்க்க முடியாது, எட்டுக்கால் பூச்சி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப லைட்டா கஷ்டமா இருக்குது. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வந்து சாக வேண்டிய ஆள் தான். இதுக்கடுத்து சீன் கமபாக்கா கிங்டமுக்கு போகுது. அங்க இருக்கிற ரெவல்யூஷன் ஆர்மி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பேசுகிறாங்க. நம்ம கோலா வந்து கேட்ட விஷயத்துல நோட் பண்ணிருக்கிறான். அப்ப மெயினா அதுல வந்து இவான்கோ சொல்றதா மெயின். அதுல என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரிட்ஜ் இருக்குது பாத்தீங்கன்னா, டெக்கிலா உல்ஃப், ஓட்கா உல்ஃப், ரம் உல்ஃப், ஒரு போர்பன் உல்ஃப்னு சொல்லிட்டு. என்னடா இது சரக்கு பேராகிறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம், பட் அவர் தான் பேர் வச்சுக்கிறாங்க. சோ இந்த பிரிட்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 700 வருஷமா ஸ்லேவ்ஸ் வச்சு கட்டிருக்கிறாங்க போல இருக்குது. இது எதுக்காக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே தெரியாம இருந்துச்சு. இப்ப இவான்கோ அந்த டெலிகாஸ்டை கேட்டதுக்கு அப்புறமா ஒருவேளை இதுக்காக தான் கட்டுறாங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பேசுகிறாங்க. இப்ப சீன் நம்ம தலைவன் டிராகன் கிட்ட போகுது. அவன் எப்பயும் போல வந்து போய் ஓரமா நின்னுக்கிறான். அவன் ஓரமா நிக்கிறதுலாம் வேலை, அவன் எப்பயும் போல ஓரமாவே நின்னுக்கிறான். நின்னதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ சொன்னது எத்தனை பேர் வார்னிங்கா எடுத்துப்பான்னு சொல்லிட்டு தெரியல வேகாப்பங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அடுத்து சீக்கிரமா நாங்க எங்களோட வேலையை வந்து பண்ணி முடிக்கணும், சீக்கிரமா நாங்க ஜெயிச்சாகணும், ஏன்னா கூடிய சீக்கிரத்துல சேஃபான இடத்துக்காக இங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வரும், அதுக்குள்ள நாங்க எதிரியை வந்து தோக்கடிச்சு அவன் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு டிராகன் வந்து சொல்றான். சோ இதுக்கடுத்து சீன் ஜெயின் ஷிப்புக்கு போகுது. அப்ப லிலித் மயக்கமா இருந்தால இப்ப கண்ணை திறந்து பாக்குறா. சோ கூட வந்து உசோப்பு, சாப்பர், அடுத்து நாமி, சாஞ்சி எல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலா சாஞ்சி இதுல பாக்குறது நல்லா இருந்தாங்க. அவன் வந்து கோட் சூட் எல்லாம் போட்டு பாக்குறது சூப்பரா இருந்தா. நாமி எப்பயும் போல சீனாவே இருந்தா பாக்குறதுக்கு. சோ இவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. லலித் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு வருமா இந்த மாதிரி சாஞ்சி விஷயத்த சொல்றேன், என்னால உங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, மத்த எந்த வெகாப்பையும் காப்பாற்ற முடியல, இப்ப நம்ம ஜெயின் ஷிப்ல இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றான். சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி மன்னிப்பு கேட்கறான். அப்ப லிலித் வந்து சரி சரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இப்பதான் அவன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னது அவங்க சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறாங்க. அதுக்கடுத்து லிலித் வந்து ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அழகிறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒப்பாரி வைக்கிற ஓன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசிக்குதா, நீ அது கூட சரியாயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கடுத்து நம்ம புரூக் வந்து அவளை கூட்டுன்னு சாப்பிட்ற இடத்துக்கு வந்து போறான். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லூஃபி இருக்கிறான். ஆனா அவன் வந்து சோகமா இருக்கிறான். அந்த இடமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிப்ரெசிங்கா இருக்குது. அப்ப அங்க போனது அப்புறமா லிலித் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. புரூக் வந்து வெகாப்பங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபி சோகமா இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து லிலித் வந்து அங்க போறா. போனது வருமா சாப்பர் வந்து வா லிலித், லூஃபியோட நிலைமையை பாரு, லூஃபிக்கு வந்து இப்ப பசியே இல்ல, இந்நேரத்துக்கு அவன் ஏகப்பட்ட கிரேப்ஸ் சாப்பிட்டுருப்பான், ஆனா இப்ப அவனுக்கு பசி இல்லாதனால வேற 5 கொத்து கிரேப்ஸ் மட்டும் அவன் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு சாப்பர் சொல்றான். அப்ப லிலித் வந்து டேய் அதே அதிக சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து நம்ம லிலித் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த நம்ம லூஃபி கிட்ட சொல்றா. அது என்னதுன்னா, லூஃபி நீ வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத, இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டவங்க, அதனால நீ ஃபீல் பண்ணாத, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்றா. சோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். அவனோட ரியல் ஃபார்ம் வந்து இறந்துருச்சு,
ஆனா மென்டல் வேவ்ஸ் வழியா கனெக்ட் ஆகிறாங்க. சோ அவ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றா. இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது எல்லாம் உயிரோட இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு லூஃபி வந்து அப்ப வெகபங்கு உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு கேக்குறான். அவ வந்து பாத்தீங்கன்னா ஆமா லூஃபி யாருக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு சொன்னோடனே லூஃபி வந்து சந்தோஷமாயிடுறான். அதுக்கடுத்து லூஃபி டேபிள்ல இருந்து கீழே இறங்கிட்டு வெளியே மத்த ஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட வந்து ஓடுறான். ஓடி போயிட்டு எங்களை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ மத்தவங்க வந்து இப்ப பார்ட்டி பண்ண ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் வந்து ஆமா இப்ப நம்ம பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து சரக்கு வெளியே வருது, சாப்பாடு வருது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி பார்ட்டி பண்றப்ப எல்லாம் மாத்தி மாத்தி பேசினுக்கிறாங்க. அப்ப ராபின் வந்து சாப்பரை கட்டி பிடிச்சின்னு நான் போய் சாலை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதாவது லூஃபி கிட்ட மத்த ஜெயின்ஸ் வந்துட்டு யாரு பைரட் கிங் ஆக போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், யாரு ஒன் பீஸ் ஆடிய போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவங்ககிட்டே வந்து கேக்குறாங்க. அப்ப லூஃபி வந்து அவங்ககிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் தான் நான் கடலுக்கே வந்தேன். நீங்க என் கூட இருந்தாலும் சரி இல்ல எனக்கு எதிராக இருந்தாலுமே சரி எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். அதுக்கடுத்து அவன் பார்த்தா சேர்ஸ் வந்து அடிச்சுன்னு எல்லாம் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்ப சீன் எங்க போறோம்னா பானி கிட்ட போகுது. பானி வந்து சேர்ஸ் பண்ணி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணி தான் இருந்தா. ஆனா அதுக்கடுத்து எங்க போறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குமா கூட போயிட்டு உட்காந்துக்கிறான். அப்படி உட்காந்துறான் வந்து எதை பாக்குறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடலை வந்து பாக்குறாங்க. முன்னாடி குமா கிட்ட சொல்லியிருப்பான் கடலுக்கு போயிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம்ன்ற சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இப்ப அவன் 2 பேரும் உட்காந்து கடலை வந்து பாக்குறாங்க. ஹாரிசனை வந்து பாக்குறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அது பார்க்கறது நல்லா இருந்துச்சு. சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா சீன் எங்க போகுது அப்படின்னா ஷார்ட்டா ஒருத்தர்கிட்ட வந்து போகுது. அது யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் சீன் வந்து ஒருத்தர்கிட்ட போகுது. அவர் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோட் 1155 முடிஞ்சிச்சு. சோ இதுக்கடுத்து எல்பாஃபார்க்ல ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்க போகுது. மாங்கா ரீடர்ஸுக்கு நான் சொல்ல தேவையில்ல. பட் அனிமோச்சரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்பாயிலர்ஸே தப்பிச்சு போயிடுங்க. இதெல்லாம் போயிட்டு மாங்கா படிங்க. வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்பாஃபார் ஆரம்பிக்கும்ல ஏப்ரல் 5th. அப்போ வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி ஒன் பீஸ் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். சோ உங்களோட ஃபீலிங்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொட்டிட்டு போங்க. அதுக்கடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் ஒன் பீஸ் இதுக்கப்புறம் வாரம் வராதுல்ல அதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.